அப்படிலாம் பண்ணாதீங்க, நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பா பாருங்க, ப்ராமிஸா. வாங்குவாங்க, தக்காளி வாங்குவோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபின்லாண்டில் ரோயனிமின்ற ஒரு பிளேஸில் வந்து இறங்கிட்டோம். இப்போ இன்னும் நாங்கள் ஏர்போர்ட்குள்ளே தான் இருக்கோம். ரியல் குளிரை வந்து இன்னும் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே தெர்மல்ஸ்லாம் வந்துட்டு இங்கே பாத்ரூமில் போய் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே. ஐஸ்லாண்டில் -5 போனதுக்கே ரொம்ப அளப்பறையை போட்டா இங்கே -20 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறான்னு. நானும் பார்க்க போறேன் என்ன பண்ண போறேன்ட்டு. போறதுக்கு முன்னால எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க, அங்க இருக்கிற கூட்டத்துக்கே தெரிஞ்சு போச்சு. என்னோட டாப் அண்ட் பாட்டம் தெர்மல்ஸ் இதை போய் நான் சேஞ்ச் பண்ணிட்டு குயிக்கா வரேன். நீங்க அது வரைக்கும் ஏர்போர்ட் சுத்தி பார்த்துட்டு இருங்க, செமையா இருக்கு. இந்த ஏர்போர்ட்டே பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் டீம்ல தான் இருக்கு. காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் அஃபிஷியலா இங்கே தான் இருக்காரு. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். அதனால இப்போ பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வர ட்ரேவே பாருங்க, இதை சுற்றி எப்படி வச்சிருக்காங்கன்னு. ஃபுல்லாக அந்த மான் தோலும் இந்த ஊர் ஸ்பெஷாலிட்டி. கிறிஸ்மஸ் டீம்ல எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. எப்பா பஸ் வந்துற மாதிரி தெரியுது, போமா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாரு, மிச்ச ஊர் மாதிரி கிடையாது. இந்த ஊர்ல எப்ப பஸ் இருக்கோ அப்பதான் போக முடியும். நம்ம அசால்ட்டா போனா பிரைவேட் தான். ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். ஆக்சுவலா வந்து இப்போ நாங்க ஏர்போர்ட்ல இருந்து இப்பதான் வெளியே போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்னோல எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ எங்களுக்கு பயங்கர வெக்கையா இருக்கு, ஏன்னா நாங்க தெர்மல்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு இந்த படத்துல அமிதாப் மாமா இப்ப வெளியே போய் பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு. வெளியே வந்தாச்சு, காத்தடிக்குது. பஸ் வேற எப்போ வரும்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து பஸ் ஆப்ஷன் இல்லைன்னா நம்ம பிரைவேட் டாக்ஸி போகணும், இல்லைன்னா வந்துட்டு குரூப் வேன் மாதிரி இருக்கு. அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. பஸ்ஸுக்கே 8 யூரோ பார்த்தோம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நாங்கள் வெயிட் பண்ணி பஸ்ல தான் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். செலவா கூட நான் பஸ்லயே போறேன். பின்னையே வளர்றா இப்படி. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. மஞ்ச பஸ் தெரிஞ்சிச்சா, அதுதான் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். நான் ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளை கலர் பஸ்ல போய் கேட்டேன். அவங்க வந்துட்டு இதெல்லாம் போகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஐ திங்க் இது வந்து டூர் பஸ் நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து இந்த எல்லோ பஸ் வந்துட்டு டைமிங் கிடையாது. நம்ம ஃபிளைட் எப்ப லேண்ட் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி வெப்சைட்லயே போட்டிருந்தாங்க. மஞ்ச பஸ் வந்துட்டு நாங்க இறங்குனதுமே வெளியே வந்துட்டு புடிச்சிருக்கலாம். ஆனா நாங்க தெர்மல்ஸ் போடணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. தெர்மல்ஸ் போடாம வந்திருக்கலாம், அப்பெல்லாம் பெருசா குளிரல. ஹலோ, நீங்க தெர்மல்ஸ் போட்டுக்கனால அப்படி பேசுறீங்க. சரி வாங்க, தெர்மல்ஸ் போடாம இருந்தாதான் அதோட அருமை தெரியும். கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கரணா மாறிடுவான். ஃபின்லாண்ட் சீரீஸ்ல இதான் நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னா மேல ஒரு ஐ தெரியுது தெரியுமா, அதை போய் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு பாத்தீங்கன்னா தான் இந்த வீடியோவே உங்களுக்கு புரியும். அடிங்க ரொம்ப சீன்லாம் போடாத, இதெல்லாம் பெரிய மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி. அது பார்த்தாதான் இது புரியும்னு சொல்லி கதை விடுறா. அப்பெல்லாம் கிடையாது, இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. நம்ம வீடியோக்கு வர மக்களை 2 வீடியோ பார்க்க வைக்கலாம்னு முயற்சி பண்றது தப்பா? தப்பு இல்ல. அப்புறம் அதை பார்த்து தான் இது புரியும் சொல்லிட்டு இதை ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிட்டு என்ன செய்வ? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அப்படிலாம் பண்ணாதீங்க, நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பா பாருங்க, ப்ராமிஸா. இப்போ முதல் டாஸ்க் என்னன்னா, சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல கடையாக பார்த்து போக போகிறோம். அதுக்கு வந்து கூகுள் ரிவ்யூ பார்த்து வச்சிருக்கோம். இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். வாங்க போய் சாப்பிடலாம். ஸோ இந்த 21 கடையில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். ஃபின்லாண்டில் சரியான பசி. காலையில் அந்த போரிட் சாப்பிட்டதோடு இருக்குது. இங்கே தான் வந்து ரிவ்யூஸ் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இங்கே போகலாம் முடிவு பண்ணிட்டோம். ஏய் எப்பா, மெனு வாங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்க டயட்ல இருக்க விட மாட்டாங்க போல. இங்கே பாருங்க. நீ என்ன குழந்தையா? இப்போ நாங்கள் வாடகை ஜாக்கெட்டை வாங்க போகிறோம். இந்த கடைக்காரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நேற்று தான் வந்து சைஸ் கேட்டாங்க. நாங்கள் தோராயமாக ஒன்று சொன்னோம். ஏன்னா வந்துட்டு நிறைய லேயர்ஸ் உள்ளே போடுறதுனால நம்ம வந்து மேலே போடுற ஜாக்கெட் வந்து அப்படியே ரொம்ப சிக்கனு ஃபிட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருந்தது, கொஞ்சம் ஓவர் சைஸாக இருந்ததுன்னு நமக்கு வந்து வசதியாக இருக்கும் உள்ளே போடுற லேயர்ஸ்க்கு. இதை ஏன் சொல்றேன்னா, ஆமாம் இப்படிதான் ஐஸ்லாண்ட் போகிறப்ப அப்படிதான் நிறைய ஸ்டஃபிங் போட்டு எல்லாமே சாக்கு துணிக்குள்ள அடைச்சி வச்ச பொம்மை மாதிரி இருந்தா. ஏன் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போம். ஹலோ மிஸ்டர், அது அப்படி சொல்லக்கூடாது. ஸ்டஃப்டு சாஃப்ட் டாய் மாதிரி அழகா இருந்தேன் அப்படி சொல்லணும். அப்படிதான் நான் இருந்தேன். பார்த்துக்கோங்க, ஸ்டஃப் டாய் நோட் பண்ணிக்கோங்க மக்களே.
உங்களுக்கு தெரியாம எப்படியானாச்சு? ஸோ இந்த மாதிரி வின்டர் கியர்ஸ் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ண வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து எங்க 2 பேரோட தான் உள்ள இருக்கு. ஸோ நாங்கள் ஜஸ்ட் வந்து இப்போ அதை மேலே போட்டு ஃபிட் ஆகுதா இல்லையான்னு பார்க்க போறோம். பார்த்துட்டு சப்போஸ் மிஸ் மேட்ச் இருந்ததுன்னா நம்ம இங்கேயே கொடுத்து மாத்திட்டு போயிடலாம். நான் யூகே சைஸ் படி நம்பர் 5க்கு வந்துட்டு EU கன்வர்ஷன் போட்டேன். 38 வந்தது. ஸோ அதான் நான் புக் பண்ணியிருந்தேன். பட் வந்து எனக்கு அது கொஞ்சம் ரொம்பவே ஸ்பேஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ 37 கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. இது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. இதுவும் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கு. பட் ஓகே, நல்லா இருக்கு. ஸோ சக்தி வந்து ஃபர்ஸ்ட் 44 கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு அது லூஸாக இருந்தது. இப்போ 43 மாட்டாங்க. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா. இப்போ 42 கேட்க போறாங்க. ஆமா, கேளுங்க. Can I get a 42? Yeah, I feel like this one also like little bit. Yeah, சைஸ் என்ன பாத்தீங்கன்னா 42. இது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கு. டைட்டா இல்ல, கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஸோ இதை வச்சு நடந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் 44 வாங்கினேன். அதுக்கப்புறம் 43 ட்ரை பண்ணேன். அடுத்து 42. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு ஸோ அவங்களும் சலிக்காம வந்து கொடுத்தாங்க. ஓகே, கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க, இது நல்லா இருக்குன்னு அப்படின்னு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. இப்ப கடையில போய் கோழி தக்காளி 2 வாங்க போறோம். ஏன்னா நாங்க வெங்காயம் அரிசி எல்லாம் கொண்டு வந்து நீங்க ஏற்கனவே பாத்துருப்பீங்க. இப்ப போய் நாங்க பிரியாணி தான் வச்சு நைட் சாப்பிட போறோம். ஏன்னா மறுபடியும் வெளியே சாப்பிட்டு காசை வந்து வேஸ்ட் பண்றதா வந்து நாங்க இல்ல. இப்ப நம்ம அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்னு ஒரு பெருசா ஒரு போர்டு போட்டிருக்கு. அங்க போய் வெறும் சிக்கன் அண்ட் தக்காளி வாங்கிட்டு கடன்னு ரூமுக்கு போலாம். வண்டி வந்து ரோட்ல இருக்கிற பனியை வந்து அப்படியே குமிச்சு வச்சுட்டு போய்கிட்டே இருக்கு. யூகேல என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு தொளிச்சு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவுதான் பனி இருக்கும், ரொம்ப மினிமலா இருக்கும். உப்பு தொளிப்பாங்க, அந்த ரோடு வந்து கிளியரா இருக்கும். இங்க இந்த மாதிரி குமிச்சு மலையா வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது இந்த தூத்துக்குடியில கடல்ல உப்பு காய வைப்பாங்கல்ல, காய வச்சு குமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துலதான் ஃப்ரெஷ்ஷான ஐஸ். வாங்க தக்காளி வாங்கலாம். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. தண்ணி செம்மையா துவைக்குது. அந்த கஃபேல வந்து ஆக்சுவலா வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணணும்னு நினைச்சோம், மறந்துட்டோம். இப்போ தனியா நிறைய இடத்துல நாங்க வாங்கிட்டு இருக்கோம். எங்கேயுமே டேப் வாட்டர் ஃபில் பண்ணாம மறந்து போயிருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? வீட்டில் ஒழுங்கா தண்ணி பிடிச்சி வச்சேன் பாட்டிலில். அதை எடுத்துட்டு வராம விட்டு அங்க ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோம். கடைசி நேரத்துல பேக்ல இருக்க தண்ணியை கொஞ்சம் குடிச்சு பாக்குறேன்னு சொல்லி குடிச்சிட்டு அப்படியே அங்கே வச்சு வந்துட்டேன். இப்போ தெரியுதா யாரு காரணம்னா? தெரியுது, நீ மூடு. எனக்கு வந்து சிக்கன் தக்காளி தான் மெயினா வேணும். பட் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாழைப்பழம் வாங்கலாம். ஐஸ்லாண்ட்லேயே வச்சு வாழைப்பழம் தான் வாங்கணும். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்பர் வந்து 60 இருக்கா. ஸோ இந்த வாழைப்பழத்துக்கான நம்பர் 60 தான். நம்ம வந்து இந்த வெயிங் ஸ்கேல்ல வச்சுட்டு அதோட நம்பர் இங்க மேல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 1ல இருந்து 219 வரைய கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த மாதிரி வாழைப்பழத்தை வெயிங் ஸ்கேல்ல வச்சுட்டு இதோட நம்பர் 60. ஸோ 60 ப்ளஸ் பண்ணோம். 3.24 யூரோ. 3.24 யூரோன்னா எவ்வளோ? 300 ரூபா வருதா? இந்த வந்துருச்சு நம்மளோட ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் வந்து இங்கே ஒட்டிட்டோம்னா நம்ம பார் கோட்ல வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்னை ஆரஞ்சு வாவான்னு கூப்பிடுது. மாமா மின்னல். புளிக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. அதனால வந்து ஜஸ்ட் ஒரு 4 ஆரஞ்சு மட்டும் வாங்கிக்கலான்னு பார்க்குறோம். பார்க்க நல்லா பளபளன்னு இருந்தா நம்ப முடியாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. புளிப்பா வச்சிருப்பாங்க. சரி, மொக்க ஆரஞ்சு எடுத்தாச்சு. சிக்கன் எல்லாமே வந்துட்டு மேரினேட் பண்ணது தான் அதிகமாக இருக்கு. இந்த பக்கம் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து எங்களுக்கு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சிக்கன் லெக் இருக்கு. இது 4 பவுண்ட் வருது. சாரி, 4 யூரோ வருது. 20 வருஷமா கிளிஜோசியை சொல்லியே செட் ஆயிட்டேன். இப்ப திடீர்னு வந்து வேற கேரக்டர் பண்ணா. லெக் வந்துட்டு 4 யூரோ வருது. சிக்கன் தைஸ் வந்துட்டு 5 யூரோ வருது. இப்போ நீங்க இதை பாத்தீங்கன்னா இது ரொம்ப மொளா தண்டிக்கு இருக்கு. இது ரொம்ப பெருசு. இதெல்லாம் வெட்ட முடியுமான்னு தெரியல. லெக் பீஸ் வாங்கிக்கலாம். இது வந்து லெக்கா, தைஸ் இல்ல. ஓகே, இது ட்ரம் ஸ்டிக்கு. இது வந்து லெக். இது வந்து கட்லாம் எங்களால பண்ண முடியாது. வெறும் தைஸ் மட்டும் காணும். தைஸ் மட்டும் எல்லாமே வந்துட்டு மேரினேட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. முடிஞ்சா என்னன்னு தெரியல. ஸோ இதே பெஸ்ட் ஆப்ஷன், இதை வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், நாங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கு. நல்லா 2 ட்ராலி
தள்ளே விட்டுட்டு நீங்க நின்னு போட்டோ எடுத்துருக்கீங்களா நீ? சாலி தள்ளித்தானே வர, நான் மேலோட பெரிய பைய தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கேன். இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல. ஆமா, அந்த ஆக்சுவலா கரெக்ட் தான். ஏன்னா அந்த பையில வந்துட்டு ரெண்டல் ஜாக்கெட் எல்லாமே இருக்கு, கிராசரி ஸ்டோர்ல வாங்கினது எல்லாமே இருக்கு. அது வெயிட்டா தான் இருக்கு, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த தரையை நீங்க கொஞ்சம் பாருங்களேன், எப்படி கொஞ்சமாவது இந்த ட்ராலில இருக்கிற வீலுக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு தெரியுமா? இல்லவே இல்ல. ஒரு ஸ்லைடு கட்டி விடணும், நம்ம இப்படி ஸ்லைட் பண்ணிக்கிட்டே கூட்டு போனோம். ட்ராலி அப்படிதான் இருக்கு, சக்கரம் வேலை செய்ய மாட்டுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தூக்கி தலையில வச்சு அப்ப கூட உனக்கு ஒரு கேப் பிடிக்கிறேமா, கேப்ல ரூப் போலாம் அப்பெல்லாம் சொல்றது கிடையாது, தூக்கி தலையில வச்சு நடப்பலாம். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இது எங்க பார்த்தாலும் அலனும் போலயே இருக்கு. எடுத்து தலையில போட்டுக்கோ. யோ ஏன் இப்படி சீப்பா பண்ணிட்டு இருக்க? வாங்க போலாம், வேலை முடிஞ்சது. கிராண்ட் போஸ்ட் ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல வந்து ரூம் போட்டிருக்கோம். அது வந்துட்டு நிறைய புது புது விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு அங்க போய் காமிக்கிறேன். நானு இன்னும் 10 நிமிஷம் நடக்கணும், இவ்வளவு நேரம் 5 நிமிஷம் நடந்திருக்கோம். இந்த பணியில் நடக்கவே முடியல. வாங்க அடுத்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா எழுதிட்டு போற, ரொம்ப ஈஸியா இருக்கு, அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு போகுது. இது எவ்வளவு வெயிட்டா இருக்கு, ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுக்குதான் மூளைகளை யூஸ் பண்ணணும். அதை நீ சொல்ற. அவ்வளவுக்கு கிரைண்டரா? கிரைண்ட். ஹோட்டல் வந்து விட்டோம். இப்போ நான் வந்து ரூம் செக்இன் பண்ண போறோம். ரூம் எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நினைச்சாலே எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவுட்டரே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். ஒரு டோருக்கும் வெளியில வந்து ஐயோ எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். ஒரு டோருக்கும் வெளியில வந்து இந்த மாதிரி வந்து பின்லாண்டோட இமேஜஸ், ஐ திங்க் பழைய இமேஜ் நினைக்கிறேன். என்னதெல்லாம் பழைய பஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, பழைய காலத்து இமேஜஸ் வந்து வச்சிருக்காங்க ஒரு தீம் பேஸ்ல. எங்க ரூமுக்கு வெளியே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன ரூமுக்கு போக உட்காந்து வெடியை பார்த்துட்டு இருக்க? இது பாருங்களேன், பழைய காலத்துல கால் சென்டர்ல எப்படி உட்காந்து பேசுவாங்க போல. அது கால் சென்டர் கிடையாது, நார்மல் கால் இப்படிதான் கனெக்ட் பண்ணுவாங்க. டங் கால்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம வீட்டுல இருந்து கால் பண்ணல, நீ வந்து ஆமா, நீ வீட்டுல இருந்து ராஜபாளையத்துல இருந்து சென்னைக்கு போன் பண்றேன்னா நீ கால் பண்ணி முதல்ல சொல்லணும் அட்வான்ஸ்டா, எனக்கு சென்னைக்கு போன் பண்ணுங்க. அவங்க இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல திருப்பி கால் பண்ணுவாங்க உனக்கு. அப்பதான் நீ இன்னொருத்தவங்க கால் பண்ண முடியும். எனக்கு தெரியாது எது நமக்கு முக்கியம் எது நமக்கு முக்கியம் இல்லன்னு. வாங்க மேல வாங்க, எல்லாம் ஹிஸ்டரி படிங்க, டிஸ்கவரி சேனல் பாருங்க. நம்ம ரூம்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஜென்சிக்குலாம் அப்படிதான். நான் ஜென்சிலாம் கிடையாது, நான் மில்லினியம் தான், 90s கிட்ஸ் தான். அவங்க எல்லாம் நம்மள நோக்கி தாண்டா வராங்க. நம்மள நோக்கி இல்ல, உங்களை நோக்கி தான் வராங்க. என்ன நோக்கியா? எங்க ரூம் 316. நமக்கு பாத்தீங்களா சரோஜா படத்துல ஒரு வேன் மாதிரி இருக்கு. இங்க வந்து நமக்கு டோர் கோடு கொடுத்துருக்காங்க, அதை அடிச்சா நமக்கு திறந்துருமா. கடைசி ஆயிஷ் ஆரம்பிச்சிடணும். ஓப்பன் ஆகிட்டு வாங்க வாங்க உள்ள போலாம். நீங்க பாட்டுமா ஏடோ மோகம் ஏடோ டாகும். இப்பதான் ஞாபகம் வருது, நம்ம வந்து போய் காய்கறி அப்புறம் இது சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்தோமே. இது ஹோட்டல் ரூம், இங்க அடுப்பு இருக்குன்னு பார்த்தேன், நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா நமக்கு சமைக்கிறதுக்கான கத்தி அதெல்லாம் இருக்குமானே தெரியலையே. நல்லபடியா போயிட்டு வாங்க மாமா. எங்க வர்றது? இதையே பார்க்காம என் அடைய விட்டு சிக்கன்லாம் வாங்கி வச்சிருக்க. இப்ப மட்டும் இல்லைன்னா இன்னும் ஒருத்தன் கொண்டுருவான். உள்ள போய் பார்க்கலாம். கமான். நீங்க பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள வந்தது நம்மளோட அடுப்பு தான், கன்ஃபார்ம் அடுப்பு இருக்கு. இங்க பாரு, டடன் டடன் கட்டிங் போர்டு இருக்கு. கட்டிங் போர்டு இருந்தா கத்தி இருக்கும், கத்தி இருந்தா சமையல் பொருட்கள் எல்லாமே இருக்கும். ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஓட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்கேன். சூப்பரா. இனிமே நிம்மதியா நம்ம ரூமை சுத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா இப்போ வந்து ஒரு ஹைலி டிசப்பாயிண்டட் திங் நடந்துச்சு. இன்னைக்கு நைட்டு நாங்க வந்து நார்தர்ன் லைட்ஸ் புக் பண்ணிருந்தோம் டூரு, இந்த ஹோட்டலோடயே வந்து புக் பண்ணிருந்தோம். பட் அது வந்து நாளைக்கு ரீஸ்கெடியூல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து மேகமா இருக்கான், ஃபுல்லா நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மூவ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு வந்து பாக்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ மணி வந்து ஜஸ்ட் 5:30 PM தான் ஆகுது. இன்னும் நாங்க 7 o'clock அங்க போறதா இருந்தது, பட் இப்போ இல்லைன்றதுனால ஜஸ்ட் குக் பண்ணிட்டு எங்களோட ரூமை வந்து என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கலான்ற பிளான்ல இருக்கோம். எங்களோட ஹோட்டல் ரூம் ஆக்சுவலா 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல நாங்க இது வரைக்கும் தங்கினதே இல்லை. இந்த ரூம் எப்படி இருக்குன்னு நீங்க சுத்தி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நாங்க ஃபின்லாண்ட்ல அடுத்து நார்தர்ன் லைட்ஸ் பார்த்தோமா இல்லையா, நிறைய டூர்ஸ் புக் பண்ணிருக்கோம். இதெல்லாமே நீங்க பார்க்கணும்னா அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்துட்டு வீக்லி வந்துட்டே இருக்கும். எவ்ரி வீக் வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து நாங்க வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்க வந்து சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் மேக் டிராவல் ஈஸி அப்படின்னு வந்துட்டு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா எங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் வரும். கிளிக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு மீண்டும் வருக. இப்போ என்ன கரெக்ட் தான். ஏன் டைலாக் சொல்ல வரேன், ஓன் டைலாக் சொல்லு. ஏன்டா நீ இப்படி பண்ற? அப்படியே சொல்லு. சொல்லு. ஃபுட் சாஃப்ட் காயாம்
சாஃப்ட் டாய் அப்படிலாம் இல்லை அது கலாய்க்கு தான் சொல்றேன். சாஃப்ட் சாஃப்ட் எனக்கே உனக்கே அப்படிதான் வருது. நான் ஃபுட்பால் எடுத்துட்டு வந்தேன்.